நீங்கள் உங்கள் வேலையை செய்தால் இன்று இல்லையென்றால் நாளை பலன் கிடைக்கும். கிணறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு இனிப்பான தண்ணீர் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் என்னென்ன மகிழ்ச்சியும் துக்கமும் வருகிறதோ அவை நம் சொந்த செயல்களின் விளைவாகும். இந்த உலகம் ஒரு பெரிய கண்ணாடி போன்றது. இது நம் செயல்களை நமக்கு திருப்பி காட்டுகிறது. நாம் மற்றவர்களை அன்புடனும் கருணையுடனும் நடத்தும்போது அதே அன்பும் கருணையும் நம் வாழ்க்கைக்கு திரும்பும். ஆனால் நாம் வெறுக்கும்போது, ஏமாற்றும் போது அதே எதிர்மறை ஆற்றல் நம்மை அழைத்துச் செல்கிறது. கர்மாவின் விதி மிகவும் நுட்பமானது. அது ஒருபோதும் உடனடி பலன்களை தராது. ஆனால் சரியான நேரம் வரும்போது அது நிச்சயமாக அதன் பலனை காட்டுகிறது. இன்று வெற்றிகரமாகவும் வளமாகவும் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் நல்ல செயல்களை செய்திருக்கலாம். இன்று மகிழ்ச்சியற்றவர்களாகவும் போராடுபவர்களும் தங்கள் பழைய செயல்களின் பலனை அனுபவிக்கிறார்கள். நண்பர்களே, எனவே வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாம் பெருமைப்படவோ ஏமாற்றப்படவோ கூடாது. நாம் எப்போதும் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மாற அதிக நேரம் எடுக்காது. இன்று நமக்கு சொந்தமானது நாளை வேறொருவருடையதாக இருக்கலாம். இன்று நமக்கு சொந்தமில்லாதது எதிர்காலத்திலும் அதை பெறலாம். வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கியானி இன்சான். நண்பர்களே, நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவுசெய்து நை ஜிந்தகியை படியுங்கள். சேனலுக்கு குழு சேரவும். இன்றைய தனித்துவமான கதையை கேட்போம். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பண்டிட் வசித்து வந்தார். அவரது பெயர் சஞ்சீவ். அவர் ஒரு சிறந்த கடவுள் பக்தர். ஆனால் அவரது நிதி நிலைமை மிகவும் பரிதாபகரமானது. சஞ்சீவ் ஒரு பாதிரியாராக வேலை செய்து தனது குடும்பத்தை எப்படியோ ஆதரித்து வந்தார். அவரது மனைவி அடிக்கடி அவரிடம், கேளுங்கள், இந்த வேலையால் மட்டும் நாம் வாழ முடியாது என்று கூறுவார். குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்ய வேண்டும். சஞ்சீவ் ஆரம்பத்தில் அவளுடைய வார்த்தைகளை தவிர்க்க முயன்றார். ஆனால் அவளுடைய அன்றாட நிந்தைகளால் சலிப்படைந்து ஒருநாள் ஊரை விட்டு வெளியேறி பணம் சம்பாதிக்க வெளியே செல்வதாக முடிவு செய்தார். நாளை காலை ஒரு பயணத்தில் புறப்படுவேன். நான் புறப்படுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தனது மனைவியிடம் கூறினார். அவரது மனைவி தனது சில துணிகளை கழுவி உணவுக்காக ஒரு பையை தயார் செய்தார். அதில் 2 வேகவைத்த உருளைக்கிழங்கு மற்றும் சிறிது உப்பு ஆகியவற்றை கட்டினார். காலை நேரம் வந்ததும் சஞ்சீவ் வீட்டை விட்டு கிளம்ப தயாரானார். மனைவியிடம் விடைபெற்று கிளம்பினார். எங்கு செல்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஊருக்கு வெளியே செல்லும் சாலையில் நடக்கத் தொடங்கினார். சாலை செப்பனிடப்படாததால் அடர்ந்த காடுகள் வழியாகச் சென்றது. நடந்து செல்லும்போது மதிய நேரம் ஆனது. எங்காவது தண்ணீர் கிடைத்தால் குளித்துவிட்டு உணவு அருந்தலாம் என்று சஞ்சீவ் நினைத்தார். சிறிது நேரம் கழித்து சுத்தமான நீர் நிறைந்த ஒரு ஏரியை கண்டார். அங்குள்ள ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். குளித்த பிறகு மரத்தின் கீழ் படுத்து சோர்வு காரணமாக ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். தற்செயலாக ஒரு மகரிஷி தனது மனைவியுடன் அந்த நேரத்தில் கடந்து சென்றார். மகரிஷியின் மனைவி சஞ்சீவின் பரிதாப நிலையை கண்டார். அதை பார்த்ததும் அவள் இதயம் உருகியது. அவள் தன் கணவரிடம், சுவாமி, நீங்கள் மிகவும் கருணையுள்ளவர். நீங்கள் அனைவரின் துக்கங்களையும் நீக்குகிறீர்கள். தயவுசெய்து இந்த ஏழை பண்டிதருக்கு உதவுங்கள். அவர் உங்கள் மிகப்பெரிய பக்தர். மகரிஷி, தேவி, இது எல்லாம் கர்மங்களின் விளையாட்டு. ஒவ்வொரு நபரும் தனது செயல்களின் விளைவுகளை சுமக்க வேண்டும் என்றார். ஆனால் அவரது மனைவி வற்புறுத்தி, சுவாமி, நான் உங்களிடம் வேறு எதையும் கேட்க மாட்டேன். அவருக்கு உதவுங்கள் என்றாள். நண்பர்களே, மகரிஷி தனது தெய்வீக பார்வையால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். அவர் சஞ்சீவின் பையை திறந்தபோது அதில் 2 வேகவைத்த உருளைக்கிழங்குகள் இருப்பதைக் கண்டார். மகரிஷி கண்களை மூடிக்கொண்டு தெய்வீக மந்திரங்களை உச்சரித்து உருளைக்கிழங்கிற்கு பதிலாக 2 புதிய லட்டுகளை வைத்திருந்தார். பின்னர் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். சஞ்சீவ் இந்த சம்பவம் பற்றி எதுவும் தெரியாது. அவர் விழித்தெழுந்தபோது மதியம் 3வது நாள். இரவின் முதல் கால் பகுதி நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு பசி எடுத்தது. அவர் தனது பையை திறந்தபோது அதில் 2 புதிய லட்டுகள் இருப்பதைக் கண்டார். ஆச்சரியப்பட்ட அவர், லட்டுகள் யாரோ ஒரு புரவலரின் வீட்டிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் உடனடியாக லட்டுகளை சாப்பிட்டார். ஆனால் அவர் 2 லட்டுகளையும் சாப்பிட்டவுடன் பையில் இன்னும் 2 புதிய லட்டுகள் வந்தன. இப்போது அவர் இதை செய்து கொண்டே நிறைய லட்டுகளை சாப்பிட்டிருந்தார். ஆனால் அவரது பையில் இன்னும் லட்டுகள் இருந்தன. அவர் அதிகம் யோசிக்காமல் தனது பையை பேக் செய்து நேராக வீட்டை நோக்கி ஓடினார். நண்பர்களே, இரவின் முதல் 1/4 மணி முடிவதற்குள் அவர் வீட்டின் வாசலை அடைந்தார். அவரது மனைவி கோபமாக சஞ்சீவிடம், நான் உங்களுக்கு நிறைய விளக்கினேன். ஆனால் நீங்கள் எந்த வேலையும் சரியாகச் செய்யவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட்டீர்கள். வெறும் கையுடன் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
பின்னர் சஞ்சீவ் புன்னகையுடன், பாக்யவான், முதலில் நான் சொல்வதை கேளுங்கள். எங்கள் துக்க நாட்கள் இப்போது முடிந்துவிட்டன. உங்களை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வைக்கும் ஒன்றை நான் கொண்டு வந்துள்ளேன் என்றார். அவன் மனைவி நம்பிக்கையில்லாத குரலில், நீங்க இதை ஒரு புதையல் மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறீங்க, அது என்ன என்றாள். சஞ்சீவ் பையை திறந்து லட்டுகளை காட்டி, முதலில் இதை சாப்பிடு என்றாள். அவன் மனைவி ஒரு லட்டுவை எடுத்தாள். அதை சாப்பிட்டவுடன் அதன் சுவை மிகவும் அற்புதமாக இருந்தது. அவள் வாழ்நாளில் இவ்வளவு லட்டு சாப்பிட்டதில்லை. சீக்கிரமே குழந்தைகளும் லட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள். எத்தனை லட்டுகள் சாப்பிட்டாலும் அதே அளவு லட்டுகள் பையில் திரும்பி வரும். காட்டில் நடந்த முழு சம்பவத்தையும் சஞ்சீவ் தன் மனைவியிடம் சொன்னான். மனைவி ஆச்சரியத்துடன் சொன்னாள், நான் பையில் 2 வேகவைத்த உருளைக்கிழங்குகளை மட்டுமே வைத்திருந்தேன். இந்த லட்டுகள் எங்கிருந்து வந்தன? சஞ்சீவ் இது தனது அன்பான கடவுளின் கருணை என்று கருதி உரையாடலை முடித்தார். இப்போது சஞ்சீவ் தனது மனைவியின் அறிவுரைப்படி சஞ்சீவ் வீட்டிற்கு வெளியே சஞ்சீவ் ஹல்வாயின் சிறப்பு லட்டுகளின் பலகையை வைத்தார். கிராமத்திலிருந்து மரியாதைகள் வரத் தொடங்கின. சஞ்சீவ் அனைத்து உத்தரவுகளையும் நிறைவேற்றினார். லட்டுக்களின் சுவை மிகவும் அற்புதமாக இருந்தது. யாரும் அவற்றை புகழ்வதை நிறுத்த முடியவில்லை. நண்பர்களே, படிப்படியாக அவரது நிதி நிலைமை மேம்படத் தொடங்கியது. அவர் ஒரு புதிய வீட்டைக் கட்டினார். தனது மனைவிக்கு நகைகள் செய்து கொடுத்தார். பயணத்திற்காக ஒரு குதிரையை வாங்கினார். ஆனால் அவரது செல்வம் அதிகரித்ததால் அவர் மீது பொறாமை கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அவரை பற்றி புகார் அளித்து மன்னர் அம்ரேஷ் சிங்கின் அரசவைக்கு சென்றனர். சஞ்சீவ் ஒரு பையை வைத்திருப்பதாகவும் அதில் முடிவில்லாத லட்டுக்கள் இருப்பதாகவும் ஒருவர் ராஜாவிடம் கூறினார். இவ்வளவு விலைமதிப்பற்ற பொருள் என் அரண்மனையில் இருக்க வேண்டும் என்று ராஜா நினைத்தார். ராஜா உடனடியாக தனது வீரர்களை அனுப்பி சஞ்சீவை நீதிமன்றத்திற்கு அழைத்தார். ராஜா சஞ்சீவ் பையை கேட்டார். ஆனால் சஞ்சீவ் நிறைய கெஞ்சினார். ஆனாலும் ராஜாவின் கட்டளையை மீறுவது அவரது சக்தியில் இல்லை. உதவியற்ற நிலையில் சஞ்சீவ் தனது பையை ராஜாவிடம் கொடுத்தார். பை போனவுடன் சஞ்சீவின் நிலை முன்பு போலவே மாறியது. அவரது சேமிப்பு தீர்ந்து போனது. அவரது மனைவியின் ஆடம்பர பழக்கங்களும் அப்படியே இருந்தன. இப்போது அவர் தனது மனைவியின் ஆலோசனையை பின்பற்றி வருந்தினார். அவரது வறுமையையும் கணவரின் உதவியற்ற தன்மையையும் கண்டு அவரது மனைவியும் மிகவும் வருத்தப்படத் தொடங்கினார். எதிரிகள் ஒரு புதிய தலைப்பை கண்டுபிடித்தது போல அவர்கள் இப்போது ஒவ்வொரு நாளும் அவரை கேலி செய்கிறார்கள். சஞ்சீவின் மனைவி கடவுளின் ஆசிகளை பெற்ற அதே இடத்திற்கு மீண்டும் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். சஞ்சீவ் முதலில் அதை தவிர்க்க முயன்றார். ஆனால் அவரது மனைவியின் தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேரில் அவர் ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலையில் சஞ்சீவ் பயணத்திற்கு தயாரானார். அவரது மனைவி தனது பையில் சிறிது உணவு மற்றும் தண்ணீரை வைத்திருந்தார். சூரியன் உதித்தவுடன் சஞ்சீவ் புறப்பட்டார். மதியத்திற்குள் மகரிஷியின் ஆசிகளை பெற்ற அதே ஏரியின் கரையை அடைந்தார். சோர்வு காரணமாக அவர் ஒரு மரத்தின் நிழலில் படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு மகரிஷியும் அவரது மனைவியும் கடந்து சென்றது தற்செயல் நிகழ்வு. மகரிஷியின் மனைவி சஞ்சீவை பார்த்து உடனடியாக அவரை அடையாளம் கண்டுகொண்டாள். அவள் மகரிஷியிடம், சுவாமி, இவர் பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் உதவி செய்த அதே பண்டிதர். ஆனால் அவரது நிலை இன்னும் அப்படியே உள்ளது. இது ஏன் அப்படி? மகரிஷி சிரித்ததால் சஞ்சீவின் முழு கதையும் அவருக்கு தெரியும். அவர் கூறினார், இது விதி மற்றும் கர்மாவின் விளையாட்டு. பின்னர் அவர் தனது தெய்வீக மந்திரங்களை உச்சரித்து 2 லட்டுகளுக்கு பதிலாக 2 செங்கற்களை பையில் வைத்திருந்தார். மகரிஷியின் மனைவி இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் மகரிஷியின் ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருப்பதை அவள் அறிந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து சஞ்சீவின் கண்கள் திறந்தன. அவர் குளித்துவிட்டு கடவுளை நினைத்து பையை திறந்தார். பையை திறந்தவுடன் ஒரு செங்கல் வேகமாக வெளியே வந்து அவரது நெற்றியில் அடித்தது. சஞ்சீவ் வலியால் முனகி மயக்கமடைந்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு சுயநினைவு திரும்பிய பிறகு பையில் இன்னும் 2 செங்கல்கள் இருப்பதைக் கண்டார். சஞ்சீவ் செங்கற்களை சேகரித்து தனது வீட்டை நோக்கி சென்றார். நள்ளிரவில் அவர் வீட்டை அடைந்தார். அவரது மனைவி பொறுமையின்றி அவருக்காக காத்திருந்தார். சஞ்சீவின் நிலையைக் கண்டு அவரது மனைவி அதிர்ச்சியடைந்தார். அவர் வெறுங்கையுடன் திரும்பி வந்துவிட்டார் என்று நினைத்தாள். சஞ்சீவ் எதுவும் பேசவில்லை. அமைதியாக உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றார். இரவில் அவரது மனைவி அமைதியாக எழுந்து பையை திறந்தாள். பை திறந்தவுடன் ஒரு செங்கல் வேகமாக வெளியே வந்து அவள் நெற்றியில் அடித்தது. அவள் வலியால் அலறி மயக்கமடைந்தாள். காலையில் இருவரும் விழித்தெழுந்தபோது ஒருவர் முகத்தில் ஒருவர் நீல நிற குறிகளை பார்த்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டனர். இருவரும் எதுவும் பேசாமல் கடவுளின் விளையாட்டை ஏற்றுக்கொண்டனர். சில நாட்களுக்குப் பிறகு செங்கற்களில் ஏதோ செங்கல் இருப்பதாக சஞ்சீவ் நினைத்தார். நிச்சயமாக ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர் கிராமத்திற்கு வெளியே ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு சென்று பையை திறந்தார்.
செங்கற்கள் வேகமாக வெளியே வந்து வெகு தொலைவில் விழுந்தன. ஆனால் 2 செங்கற்கள் இன்னும் பையில் இருந்தன. இப்போது சஞ்சீவ் தனது பையை அம்ரேஷ் சிங்கிடமிருந்து திரும்பப் பெற கடவுள் தனக்கு இந்த சக்தியை கொடுத்திருப்பதை புரிந்து கொண்டார். சஞ்சீவ் தனது பையை திருப்பி பாதி ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லது போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். இதை கேட்டதும் ராஜா கோபமடைந்து சஞ்சீவை பிடிக்க 100 வீரர்களை அனுப்பினார். ஆனால் சஞ்சீவ் ஏற்கனவே தயாராக இருந்தார். அவர் தனது வீட்டின் கூரையில் பையை வைத்திருந்தார். முதலில் வீரர்களை திரும்பிச் செல்லும்படி சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளாததால் சஞ்சீவ் அவர்களை நோக்கி பையை திறந்தார். இப்போது செங்கல் மழை பெய்யத் தொடங்கியது. வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்கினர். ரத்தம் சிந்தியது. செங்கற்கள் சுமார் 2400 மீட்டர் தூரம் அவர்களை துரத்தின. பயத்தில் வீரர்கள் நேரடியாக மன்னர் அம்ரேஷ் சிங்கின் அரண்மனையை அடைந்து முழு சம்பவத்தையும் ராஜாவிடம் கூறினர். இவ்வளவு அற்புதமான மற்றும் ஒருதலைப்பட்சமான சண்டையை அவர்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. அவர் அதற்கு முன்பு அதை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. மன்னர் அம்ரேஷ் சிங்கால் அதை நம்ப முடியவில்லை. சஞ்சீவை பிடிக்க தனது முழு படையையும் தனது தளபதியுடன் அனுப்பினார். கிராமத்திற்கு வெளியே ஒரு உயரமான மேட்டின் மீது சஞ்சீவ் தனது மேடையை அமைத்திருந்தார். வீரர்கள் அங்கு சென்றவுடன் சஞ்சீவ் அவர்களை நோக்கி தனது பையின் வாயை திறந்தார். செங்கற்களின் பலத்த மழை பெய்தது. வீரர்களின் அம்புகள் மற்றும் ஈட்டிகள் அனைத்தும் பயனற்றதாக மாறியது. உதவிக்கான கூக்குரல்கள் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கத் தொடங்கின. இந்த செய்தியை கேட்டதும் ராஜா உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டினார். அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய பிறகு சஞ்சீவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்வது பொருத்தமானது என்று முடிவு செய்யப்பட்டது. ராஜா ஒரு தூதர் மூலம் சஞ்சீவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அவர் தனது 2 நிபந்தனைகளையும் ஏற்க தயாராக இருப்பதாக கூறினார். சஞ்சீவ் தனது நிலத்தை திருப்பித் தந்தார். பாதி ராஜ்யமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சஞ்சீவ் இப்போது மகாராஜாவாகிவிட்டார். இவை அனைத்தும் மகரிஷியின் அருளால் நடந்தது. ஆனால் சஞ்சீவ் இதை அறியவில்லை. சஞ்சீவ் தனது ராஜ்யத்தில் மக்களின் நலனுக்காக உழைக்கத் தொடங்கினார். அவரது உன்னத செயல்களால் ராஜ்யத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. மறுபுறம் ராஜா அம்ரேஷ் சிங் பேராசையால் பண்டிதரின் பையை பறித்தார். அதனால் கடவுள் அவர் மீது கோபமடைந்தார். அவரது கெட்ட செயல்களுக்கு அவர் தண்டனை பெற்றார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம் செயல்களின் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே எப்போதும் நல்ல செயல்களை செய்யுங்கள், ஏனெனில் நல்ல செயல்களின் பலன் வாழ்க்கையை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்க வீடியோ மூலம் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அன்பான பார்வையாளர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? கருத்து தெரிவிப்பதன் மூலம் சொல்லுங்கள். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு குழு சேரவும் வீடியோவை லைக் செய்யவும். நண்பர்களே, நீங்கள் ஒரு முறை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது எனக்கு ஒரு பெரிய பரிசு. எனவே சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அன்பான நண்பர்களே, நீங்கள் அனைவரும் எங்கிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள்? கருத்து தெரிவிப்பதன் மூலம் சொல்லுங்கள். கதையின் இறுதி வரை எங்களுடன் இருந்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.